நேர்களே, இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற 2 மிக முக்கியமான கவிதை பேழைகளை தான் பார்க்க போறோம். ஆமா, பழமொழி 400 அப்புறம் ஒரு அருமையான நாட்டுப்புற பாடல், இது ரெண்டையும் தான் நம்ம அலச போறோம். எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நேர்களே. நாடு முழுக்கவும் ஒரு பயங்கரமான வறட்சி, மழையே இல்ல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆமா, விவசாயம் எல்லாம் பொய்த்து போய் மக்கள் உணவில்லாம ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல பசியால வாடுற சிலர் ஒரு வீட்டின் கதவை தட்டுறாங்க. சரி. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு பிடி அரிசி கூட இல்ல. இருந்தாலும் அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, ஒரு மாபெரும் மன்னனோட மகள்கள். ஓ, அரச குடும்பமா? ஆமாங்க. வந்தவங்களுக்கு உணவில்லைன்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உளநீரை நல்லா கொதிக்க வச்சு தங்கிட்ட இருந்து அந்த தங்கத்தை, அதாவது நிஜமான பொண்ண, அதனுள் போட்டு வந்தவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அட, கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்குல்ல? கண்டிப்பா. உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறோம். இப்போ உலகத்துல உள்ள பண்பாட்டு கூறுகள்லயே ரொம்ப முதன்மையானது தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பு தான். கண்டிப்பா. தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தரும் அந்த பண்பில் இருந்து நாம இப்போ தொடங்குவோம். சரி, அப்போ நான் அந்த பழமொழி 400 பாடல முதல்ல முழுமையா பாடிடுறேன். பாடுங்க, கேப்போம். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பாண மகற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். அருமையான வரிகள். இதற்கான குறிப்புகளை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். முதல் வரி மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தை குறிக்குது. ஆமா. 2வது மற்றும் 3வது வரியில பாத்தீங்கன்னா பாரியோட மகள்களான அங்கவை சங்கவை, இவங்க 2 பேர்கிட்டயும் பாணர்கள் இறந்து நின்றனர். அவங்களுக்கு உலைநீரில் பொன்னிட்டு தந்தனர் அப்படிங்கிறது நேரடியான பொருள். 4வது வரியில ஒரு பழமொழி வருது. அதோட பொருள் என்னன்னா, பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை, அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷம், எனக்கு நேயர்கள் சார்பா ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. கேளுங்க. இப்ப உணவாக, அதாவது புகாவாக பொன்னை தந்தார்கள்னு பாட்டு சொல்லுது. மழையில்லாத அந்த வறட்சி காலத்துல பொன்னை எப்படிங்க சாப்பிட முடியும்? அதாவது இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வறட்சி காலத்துல கூட தம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வத்தை, அந்த பொன்னையாவது அளித்து உதவும் அளவுக்கு பாரி மகளிரின் கொடைத்தன்மை இருந்தது அப்படிங்கிறது தான் இப்பாடல் சுட்டுகிறது. ஓ, அப்படி சொல்ல வர்றாங்களா? ஆமா, இது முண்டுரை அரையனார் எழுதின பாடல். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், சமண சமயத்தைச் சார்ந்தவர். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான பழமொழி 400 பாடலோட நேரடியான வரலாற்று பதிவு தான் இது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப மழையில்லாத காலத்துல உணவுக்காக பாரி மகளிர் பொன்ன தந்தனர். ஆனா நிஜமான பொன்னான உணவை, அதாவது நெல்லை உருவாக்குற உலக பசிதேர்க்கும் உழவு தொழிலை பத்தி நம்ம அடுத்த பாடல்ல பாப்போம். கண்டிப்பா, அதுதானே நிஜமான பொன். ஆமாங்க. நான் இப்ப அந்த நாட்டுப்புற பாடலை அதோட தாளத்தோட முழுமையா பாடுறேன். ஏலேலங்கிடி ஏலேலோ அப்படிங்கிற தாளம் இது. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பாடுங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கிடி ஏலேலோ, 1.5 குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கிடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கிடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ. சூப்பர். நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கிடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஏலேலங்கிடி ஏலேலோ, ஓடியோடி நட்டோமையா ஏலேலங்கிடி ஏலேலோ. அடடே, தாளம் அருமையா இருக்கு. மடமடன்னு மடை வழியே ஏலேலங்கிடி ஏலேலோ, மண்குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கிடி ஏலேலோ, சாலு சாலா தாழ்விட்டு ஏலேலங்கிடி ஏலேலோ, 4 நாளா வளருதம்மா ஏலேலங்கிடி ஏலேலோ. இன்னும் இருக்குல்ல? ஆமா. மணி போல பால் பிடித்து ஏலேலங்கிடி ஏலேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கிடி ஏலேலோ, அறுப்பறுக்க ஆளுகளுக்கெல்லாம் ஏலேலங்கிடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. அருமை. சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கிடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கிடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கிடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலேலங்கிடி ஏலேலோ, கால்படவும் கதிர்புறா ஏலேலங்கிடி ஏலேலோ, கழலுதையா மணிமணியா ஏலேலங்கிடி ஏலேலோ. ரொம்பவே அருமையா பாடுனீங்க. இதுக்கான குறிப்புகளை பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில நிலம் மற்றும் நாற்று பத்தி வருது.
ஓடை தாண்டி சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். அப்புறம் பெண்கள் புடவையை இறுக்கி கட்டி சேற்றில் இறங்கினர். ஆமா. 2வது பகுதியில நடுதல் பத்தி சொல்லியிருக்காங்க. நாற்று பறிக்கும் போது நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று என நட்டுனர். 3வது நீர் மற்றும் வளர்ப்பு. மழை வழியே நீர் பாய்ச்சினர். நாற்று வளர்ந்தது. சரி. 4வது அறுவடை. நெல் பால் பிடித்து முற்றியது. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். 5வது பகுதி போரடித்தல். சுமாடு வைத்து நெற்கட்டுகளை சுமந்தனர். மாடுகளை கொண்டு கதிரடிக்க, அதாவது போரடிக்கச் செய்தனர். கடைசியா நெல்மணிகளாக உதிர்ந்தன. இப்போ எனக்கு ஒரு கவனிப்பு என்னன்னா, நாற்று பறிக்கும்போது வயல் வரப்புல உள்ள நண்டுகளையும் சேர்த்து பிடித்தனர் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான வரி ரொம்பவே கவனிக்கத்தக்கது. அப்புறம் இதுல வர அளவீடுகள்லாம் என்னென்ன? அதாவது இதுல வர குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர், சாண் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர். உழைக்கும் மக்கள் தம் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் இந்த வாய்மொழி இலக்கியத்தை மலையரவி என்னும் நூல்ல கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ரொம்ப அருமையான தகவல்கள். சரி நேயர்களே, பாடத்தின் இறுதியா நாம இப்போ தேர்வுக்கு வரக்கூடிய 40 முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். தயாராக இருக்கேன், நீங்கள் கேட்கலாம். விருந்தோம்பல் பண்பை கூறும் இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்கள். கடையெழ் வள்ளல்களில் ஒருவர் யார்? பாரி. பாரி மகளிரின் பெயர்கள் என்ன? அங்கவை, சங்கவை. பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்தவர்கள். பாரிமகளிர். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனாரின் காலம் என்ன? கிபி 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். பழமொழி 400 எவ்வகை நூல்களில் ஒன்று? 14 கீழ்க்கணக்கு. பழமொழி 400 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400 பாடல்கள். இந்நூலின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இடம்பெறுவது ஒரு பழமொழி. மாரி என்பதன் பொருள் என்ன? மழை. வரந்திருந்த என்பதன் பொருள்? வறண்டிருந்த. புகாவாக என்பதன் பொருள் என்ன? உணவாக. முன்றில் என்பதன் நேரடி பொருள் என்ன? வீட்டின் முன்னிடம், திண்ணை. இப்பாடலில் முன்றில் என்பது எதை குறிக்கிறது? வீட்டை. ஒன்றா முன்றிலோ இல் என்பதன் பொருள்? ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை. மரம் வளர்த்தால் எதை பெறலாம்? மாரி. நீருலையில் பிரித்தெழுதுக. நீர் கூட்டல் உலையில். மாரி கூட்டல் ஒன்று சேர்த்தெழுதுக. மாரி ஒன்று. உலகப் பசி தீர்க்கும் முதன்மையான தொழில் எது? உழவுத் தொழில். மக்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்? நாட்டுப்புறப் பாடல். நாட்டுப்புறப் பாடல்களை வேறு எவ்வாறு அழைப்பர்? வாய்மொழி இலக்கியம். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? கீவா ஜெகநாதன். குழி என்பது என்ன? நில அளவை பெயர். சீலை என்பதன் பொருள் என்ன? புடவை. சாண் என்பது என்ன அளவை? நீட்டல் அளவை பெயர். மடை என்பதன் பொருள்? வயலுக்கு நீர் வரும் வழி. மணி என்பது எதை குறிக்கிறது? முற்றிய நெல். கழலுதல் என்பதன் பொருள்? உதிர்தல். சும்மாடு என்பது என்ன? பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைக்கும் துணிச்சுருள். வயலில் நாற்று பறிக்கும்போது எதை சேர்த்து பிடித்தனர்? நண்டு. ஒரு சாணுக்கு எத்தனை நாற்று வீதம் நட்டனர்? ஒரு நாற்று. அறுவடை செய்ய ஆட்களுக்கு என்ன கொடுத்தனர்? ஆளுப்பணம். நெல்தாள்களை மாடுகளைக் கொண்டு மிதிக்கச் செய்வதற்கு பெயர் என்ன? போர் அடித்தல். நாட்டுப்புறப் பாடலில் எந்த ஊரில் யானைகளைக் கட்டி போரடிப்பதாக கூறப்பட்டுள்ளது? மதுரை. உழவர் சேற்று வயலில் எதை நடுவர்? நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன செய்வர்? அறுவடை. தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக. தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுதுக. ஓடையெல்லாம். பொறுத்துக. நாற்று, நீர், கதிர், களை. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுவல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். மிகச் சிறப்பு. 40 வினாவிடைகளையும் ரொம்ப வேகமாவும் சரியாவும் காத்துட்டோம்.